மதுரையில் பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி நடத்த காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் கோயிலில் தீச்சட்டி ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, ஏற்கனவே பல்வேறு விதங்களில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றனர். தற்போது எந்த வகையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர்? பாலா, மதுரையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக பாஜக மகளிர் அணியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கருப்பு சேலைகள் அணிந்தவாறு கையில் சிலம்புகளை ஏந்தி நூதன முறையில் போராட்டத்தை நடத்தி வந்தனர். அதன் பிறகாக மிளகாயை அரைத்து அம்மனுக்கு சாற்றும் போராட்டத்தையும் நடத்தினர். தற்போது பாஜக மகளிர் அணியினர் தீச்சட்டி எடுத்து அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். மதுரை சிம்மக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்லத்தம்மன் கோயிலில் இந்த நிகழ்வுகளை பாஜக மகளிர் அணியினர் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அரசு பல்வேறு விஷயங்களை மறைப்பதாக கூறி பாஜக மகளிர் அணியினர் இங்கிருந்து நீதி கேட்ட பேரணி நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. நிகழ்ச்சியை பாஜகவினுடைய முக்கிய பிரமுகரான குஷ்பு தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் காவல்துறையினர் அவர்களை இன்னும் சிறிது நேரத்தில் கைது செய்ய இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் விதவிதமான நூதனமான போராட்டங்களை பாஜக மகளிர் அணியினர் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து தீச்சட்டியை எடுத்துக்கொண்டு பாஜக மகளிர் அணியை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பெண்கள் செல்லத்தம்மன் கோவிலில் இந்த நூதன போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். பாலா, இதனை அடுத்து ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பாக பாஜக மகளிர் அணியினுடைய பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. மிளகாய் அரைத்து அம்மனுக்கு சாற்றுதல் போன்ற பல்வேறு போராட்டங்களை பாஜக மகளிர் அணியினர் முன்னெடுத்திருக்கின்றனர். தற்போது தீச்சட்டி ஏந்தும் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றனர். கள விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.